ஓம் ஆதிமா ஸ்வசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 232வது பதிவு ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி அபயமளிக்கும் சக்கர வாகேஸ்வரர், மாங்கல்ய வரம் அளிக்கும் தேவநாயகி அம்மன் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயர்ரக ரேக்கி சிகிச்சை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களுடன் நடத்திய நேர்காணலிலும் இந்த விவரங்கள் உள்ளன. அதை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். வாகை என்றால் வெற்றி என்று அர்த்தம். சக்கரவாகேஸ்வரர் என்ற திருநாமம் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அபயம் மற்றும் வெற்றியை தர வல்லவர் என்ற பொருள் கொண்டது. ஆதிசிவன் சக்கரவாகேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு எழுந்தருளி அருள் பாலிக்கும் இந்த தொன்மை வாய்ந்த திருத்தலமானது தமிழக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் வட்டத்தில் ஐயம்பேட்டை என்று தற்சமயம் அழைக்கப்படும் சக்கராப்பள்ளியில் அமைந்து உள்ளது. இத்திருக்கோவிலானது மும்மூர்த்திகளும் சம்பந்தப்பட்ட கோவிலாக அமைந்துள்ளது விசேஷம். சக்கரவாகீஸ்வரர் என்று ஆதிசிவனுக்கு ஏன் பெயர் வந்தது என்பதற்கு 2 காரணங்கள் கூறப்படுகின்றன. பிரம்மா தன் சாபம் நீங்க இங்கு சக்கரவாக பறவையாக வந்து வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. சரி, அது என்ன சக்கரவாக பறவை? தமிழில் அது மழைநீரை மட்டும் உண்டு வாழும் தூய பறவை என்று கூறப்படுகிறது. வட இந்தியாவில் பிரம்மினி வாத்து என்று அழைக்கப்படும் பறவை சக்கரவாக பறவையாக உருவகிக்கப்படுகிறது. சிறகை விரித்து பறக்கும் நிலையில் நமது இந்திய நாட்டின் மூவர்ண கொடியை நினைவுபடுத்துவதாக இந்த அழகிய பறவை காணப்படுகிறது. மேலும் பெயரிலும் பிரம்மாவின் பெயரை கொண்டுள்ளது. சிலர் நிலவொளியை மட்டும் உண்டு வாழும் பறவை என்றும் கூறுகிறார்கள். மொத்தத்தில் அது தனித்துவமான சிறப்பு கொண்டது என்பதை உணர்த்துகிறது. அடுத்து, இங்கு மகாவிஷ்ணுவுக்கு ஆதிசிவன் சக்கராயுதத்தை அளித்த திருத்தலம் என்பதாலும் சக்கரவாகேஸ்வரர் என்ற திருநாமம் இத்தல சிவனாருக்கு உள்ளது. இந்நிகழ்வை குறிக்கும் பல படங்கள் நம்மிடையே வலம் வந்தாலும் அவ்வாறு நடந்தது இங்குதான். மேலும் ஐஸ்வர்யம் அளிக்கும் ஐஸ்வர்யேஸ்வரரான சிவன் மகாலட்சுமியின் கீழ் பணியாற்றும் குபேரனுக்கு சங்கநிதி பதுமநிதி என்ற 2 நிதிகளை அளித்ததும் இங்குதான். அடுத்து இங்கு அடுத்த சிறப்பு அம்சமாக மாங்கல்ய வரம் பெண்களுக்கு அருளும் எமபயம் போக்கும் குங்குலிய குண்டம் கொண்ட தேவநாயகி அம்மன் என்ற பெயரில் அன்னை பார்வதி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள். குங்குலிய குண்டம் எவ்வாறு எமபயம் போக்குகிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் திருவையாறில் ஆளவந்தார் என்ற திருநாமம் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஆதிசிவன் பற்றிய கதையை அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா கோவில்களுக்கும் நாம் செல்லலாம், இறையை வழிபடலாம். ஒரு சிறப்பு அம்சம் என்று ஒன்று இருந்தால் அது குறித்த முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு தரிசிப்பது நல்ல பலன்களை தரும். ஆகவேதான் இப்பொழுது ஆளவந்தார் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தன் பக்தர்கள் யாரையும் இறைவன் கைவிட மாட்டார். மரண பயம் நீக்க மார்க்கண்டேயனுக்கு மட்டும் அருளுபவரா அவர்? தூய மனதுடன் வேண்டும் சாதாரண மக்கள் அனைவரும் அவருக்கு சிறப்பான குழந்தைகள்தானே.
சுசரிதன் என்ற அந்தணச் சிறுவன் தாய் தந்தையரை இழந்த பின் மனம் வருந்தி, இறைவா, எனக்கு இந்த பூமியில் இனி உற்றார் உறவினர் என்று யாரும் இல்லை, நீயே துணை என்று கூறி ஒவ்வொரு ஊராக சென்று சிவன் கோவில்களை தரிசனம் செய்து வந்தான். அவ்வாறு திருப்பழனம் என்ற ஊரை அவன் வந்தடைந்த போது அன்றைய இரவில் கனவில் தோன்றிய யமன், சுசரிதா, இன்றிலிருந்து 5வது நாள் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று கூற, மனதில் பயம், கலக்கம், நடுக்கம் கொண்ட அவன், திருவையாறு செல், தீர்வு கிடைக்கும் என்று திருப்பழனத்தில் உள்ள சிவன் அசரீரியாக கூற அவ்வாறே செய்தான். அங்குள்ள சிவன் ஆபத் சகாயேஸ்வரர் என்ற திருநாமம் பெற்றார். திருவையாறு வந்தடைந்த அவனுக்கு உதவ முன்வந்த வசிஷ்ட மகரிஷி மூலம் பஞ்சாட்சர மந்திர தீட்சை பெற்று அவர் கூறியபடி ஐயாரப்பர் தெற்கு கோபுர வாயிலில் அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் இருந்தான். 5ஆம் நாள் உயிரை பறிக்க வந்த யமதர்மனை இறைவன் சுசரிதனை ஆட்கொண்டு அபயமளித்து தன் காலில் போட்டு மிதித்து, இச்சிறுவன் முக்திப்பேறு அளிக்க தகுந்தவன், உனக்கானவன் அல்லன் என்று எச்சரித்தார். அத்துடன் இந்த தெற்கு கோபுர வாயிலில் ஆட்கொண்டார் என்ற திருநாமம் கொண்டு நான் எழுந்தருள இருக்கிறேன். என்னை வழிபடுபவர்களுக்கு எமபயம் அகல நீ உதவ வேண்டும் என்று கட்டளையும் பிறப்பித்தார். யமதர்மரும் அவ்வாறே சிறுவன் சுசரிதனுக்கு அருள் செய்து மறைந்தார். திருவையாறு தலத்துக்கே காவல் தெய்வமாக விளங்கும் ஆட்கொண்டார் சன்னதி ஐயாரப்பர் கோவிலில் அனைவரும் முக்கியமாக தரிசிக்க வேண்டிய இடம் ஆகும். இங்குள்ள குண்டத்தில் பக்தர்கள் குங்கிலியத்தை அர்ப்பணிப்பார்கள். இவர் சன்னதியில் எப்போதும் குங்கிலிய புகை இருந்து கொண்டே இருக்கும். குங்கிலிய புகையை இவ்விடத்தில் சுவாசித்தால் எமபயம், விஷக்கடி பயம் அனைத்தும் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் நடைபெற்று கொண்டிருக்கும் யதார்த்தமான உண்மை. இன்னொரு குங்கிலிய குண்டம் இதேபோல் அமைக்கப்பெற வேண்டுமானால் அதற்கு இதே அளவு சக்தி வாய்ந்த தெய்வம் மற்றும் இடம் தேவையல்லவா? இங்கு இறைவனின் நெற்றிக்கண் மூலம் தீட்சை அருளப்பெற்ற தேவாதி தேவர்களின் தலைவனான அவருக்கு இடப்பக்கமாகவே விளங்கும் அன்னை பார்வதி தேவியே அவ்வாறு தேவநாயகி அம்மனாக அபயவரத திருக்கரங்களுடன் சக்கராயுதம் ஏந்தி இங்கு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். தங்கள் கணவர்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டி மாங்கல்ய பாக்கியம் தர பிரார்த்திக்கும் பெண்களுக்கும் மற்றும் மரண பயத்தினால் வாழும் ஏனைய பக்தர்களுக்கும் அருள் பாலிக்க தன் முன் உள்ள குங்கிலிய குண்டத்தில் போடப்படும் குங்கிலிய புகை மூலம் ரட்சித்து அருள் பாலிக்கிறார். இங்கு திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் தேவார பாடல்கள் பாடி சிறப்பித்து உள்ளனர். திருஞான சம்பந்தர் பாடிய ஒரு பாடலை நாம் பார்ப்போம். படையினர் வெண்மழுப் பாய் புலித்தோலரை உடையினர் உமையொரு கூரனார் ஊர்வதோர் விடையினர் வெண்பொடி பூசியார் விரிப்புனல் சடையினர் உறைவிடம் சக்கராப்பள்ளியே. புலித்தோலை அணிந்த வெண்மழுவை ஆயுதமாக கொண்ட காளை வாகனமுடைய பார்வதியை இடப்பக்கமாக கொண்ட எம்பெருமான் விரிசடை வேந்தன் திருநீறு தரித்த எம்பிரான் உரைகின்ற இடம் சக்கரப்பள்ளியே என்பது இப்பாடலின் பொருள் ஆகும். மேலும் அருணகிரியார் ராமலிங்க அடிகளாரும் இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானையும் சக்கரவாகேஸ்வரரையும் குறித்து சிறப்பு பாடல்கள் பாடி உள்ளனர். இத்திருக்கோவிலில் சப்த மாதர்களுள் ஒருவரான பிராமி இறைவனை வழிபட்டு அருளாசி பெற்றுள்ளார். உலகை இயக்கும் 5 தொழில்கள் புரிந்து வரும் சிவசக்தி எடுத்த திருமேனிகளே சப்த மாதாக்கள் ஆவார். இவர்கள் பிராமி, இந்திராணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி மற்றும் சாமுண்டி என்று திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார்கள். தேவி மகாத்மியம் இவர்களை அன்னை ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகள் என்று கூறுகிறது. மேரு எந்திரத்தின் நடுப்பகுதியில் உள்ள 7 இடங்கள் இவர்களின் வசிப்பிடங்கள் ஆகும். இவர்கள்
ஆதிசிவனை வழிபட்ட 7 திருத்தலங்கள் சப்தமங்கை தலங்கள் ஆகும். அவற்றுள் தலையானது சக்கராப்பள்ளி சக்கரவாகீஸ்வரர் கோவில் ஆகும். ஏனைய திருத்தலங்கள் அரியமங்கையில் உள்ள ஹரிமுக்தீஸ்வரர் கோவில், சூலமங்கலம் அங்கு உள்ள கிருத்திவாகேஸ்வரர் கோவில், நந்திமங்கையில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோவில், பசுமங்கையில் உள்ள பசுபதி கோவில், அங்குள்ள இறைவன் பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு அழைக்கப்படுகிறார். தாளமங்கலம் என்று அழைக்கப்படும் ஊரில் உள்ள சந்திர மௌலீஸ்வரர் கோவில் மற்றும் புள்ளமங்கை என்று அழைக்கப்படுகின்ற ஆலந்துரை நாதர் கோவில்கள் ஆகும். இவ்வாறு அவர்கள் வழிபட்ட திருத்தலங்களில் சப்தஸ்தான விழாவானது ஏழூர் திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்லக்கு புறப்பாடானது உலாவரும் சமயம் திரளான பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்று ஆசிகள் பெறுவர். இவ்வூர்களின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்கும் நல்லிணக்கமாக இத்திருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக நடத்தப்பெற்று வருகிறது. இவ்வாறு அக்கோவில்களில் உள்ள இறைவனை சப்தஸ்தான விழா சமயம் வழிபட்ட அனுவித்திய நாத சர்மா அகவிஞ்ஞை தம்பதியரின் பூஜையில் மகிழ்வடைந்த சிவபெருமான் அவர்களுக்கு முக்தி பேறு நல்கினார். 4வரின் சன்னதி உண்டு. துர்க்கை அம்மன் சிவதுர்க்கையாக கோவிலின் வடபுறத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள். ஹர சதுர்த்தி அன்று சூரியனின் கதிர்கள் சக்கரவாகீஸ்வரரின் திருமேனி மேல் படும் காட்சி அற்புதமான காட்சி ஆகும். செம்பியன் மாதேவி காலத்தில் கற்கோவிலாக இக்கோவில் உருவானதால் அவர் இறைவனை மலர் கொண்டு வணங்கும் புடைப்பு சிற்பம் உள்ளது. இங்குள்ள 3ஆம் குலோத்துங்க சோழனின் 12வது ஆண்டு கல்வெட்டு இவ்வூர் சபைக்குரிய சில விதிகளாக 40 வயதுக்கு மேற்பட்டவரே ஊர் சபை உறுப்பினராகலாம் என்றும் அவர்களும் 10 ஆண்டுகளுக்குள் உறுப்பினராக நிற்காதவராக இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறது. இந்த செம்மையான நிர்வாகத்திறன் நம்மை இக்கோவில் தல வரலாறு போல் வியக்க வைக்கிறது. இவ்வாறு அரிய பெரிய மகிமைகள் கொண்ட சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரரையும் அவரது அருந்துணையான குங்குலியகுண்ட நாயகி தேவநாயகி தாயாரையும் ஒருங்கே தரிசித்து அகம் புறம் மகிழ தொழுது அவர்கள் நல்லாசிகளை பெறுங்கள். கூடவே சப்த மாதர்களின் நல்லாசிகளும் உங்களுக்கு உறுதுணையாக என்றென்றும் தொடர்ந்து வருவது உறுதி. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.